அரசியல்வாதி சொல்றாரு அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்றாரு. இன்னொரு அரசியல்வாதி கிட்ட கேக்குறாங்க, இந்துக்களை மட்டும் கொன்னு இருக்காங்களேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனையில மதத்தை எல்லாம் பேசக்கூடாது, இந்த சம்பவத்துக்கு பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம், பாதுகாப்பு இல்லாதனாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இந்துக்கள் தெரிஞ்ச பிறகுதான் அவங்க ஷூட் பண்றாங்க, அப்புறம் எப்படி மதத்தை பத்தி பேசாம இருக்க முடியும்? இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க நேரில பார்த்தவங்க சொல்றாங்க, களிமா தெரியுமான்னு கேட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம், உடனே எங்க அப்பாவை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான், இந்துக்களை தனியா நிக்க வச்சாங்க, முஸ்லிம்களை தனியா நிக்க வச்சாங்க, இந்துக்களை எல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க, அவங்க தலையில கேப் போட்டு இருந்தாங்க, அதுல கேமரா இருந்துச்சுன்னு அந்த சின்ன பையன் சொல்றான். இந்துக்களை குறி வச்சு கொண்டு இருக்காங்க, ஆனா நம்ம மதத்தை பத்தி பேசக்கூடாது. அதே அரசியல்வாதி அப்புறம் என்ன சொல்றாரு, சைனா கூட தான் எல்லையை கடந்து வராங்க, அவங்க கிட்ட சண்டைக்கு போக மாட்டேங்கிறீங்க, அது பெரிய நாடு, பாகிஸ்தான் சின்ன நாடு, அதனால பாகிஸ்தான் கிட்ட சண்டைக்கு போறீங்களான்னு கேக்குறாரு. நல்ல வேளை நம்ம தமிழ்நாடு தனி நாடா இல்ல, இந்திய நாட்டோட இணைஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு தனி நாடா இருந்திருந்தா கச்சத்தீவை கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டையும் தீவிரவாதிங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களை அகதிகளாக்கியிருப்பாங்க இந்த அரசியல்வாதிங்க.